வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் புதியதாக ஒரு ஏர்ட்ராப் வந்திருக்கிறது. அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வது என்பதை தெளிவாக இந்த காணொளியில் நாம் பார்த்து விடலாம். நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்திருக்கின்றோம். அதில் உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள். ஃப்ரீ அண்ட் பெய்டு ஏர்ட்ராப் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தப்படும். பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்காங்க. அதில் வெப்3 வாலெட் உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு $21, அதாவது $21க்கு USDT OP-BNB நெட்வொர்க்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிலோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது கிலோ எக்ஸ் என்று சொல்வார்கள். ஸோ அது வந்து 3.25 மில்லியன் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் ஏர்ட்ராப்பாக கொடுக்கின்றார்கள். ஸோ இந்த ஏர்ட்ராப்புக்கு செலவு என்று பார்த்தால் ஒரு $1/2 மட்டும்தான் செலவாகும். சரிங்களா? ஸோ இந்த கிலோ எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது, அதில் ஜாயின் நவ் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் தி மிஷன் அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னாக்க இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிலோ எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ட்ரேட் நவ் நம்ம கொடுத்துட்றோம். ட்ரேட் நவ் உள்ளே போனதும் மினிமம் $20க்கு லிவரேஜ் 10xல வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கனெக்ட் வாலெட் கொடுக்குறேன், பைனான்ஸ் வெப்3 வாலெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க பை லாங் எடுக்க போகிறேன். லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 10x வச்சுக்காங்க. லிவரேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 10xக்கு லிவரேஜ் மாற்றிக்காங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதன் பிறகு இந்த டாலர் டோட்டலாக இழுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பை லாங் ஆத்தரைஸ் கேட்குது. ஆத்தரைஸ் அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்தாச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ஷன் கேட்குது, அது கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே க்ளோஸ் ஆல் பொசிஷன், நான் ட்ரேடு எடுத்ததை க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா? இதுக்கெல்லாம் நெட்வொர்க் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்ட்டுக்கும் குறைவாக தான் போகும். அதாவது பைசாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 பைசா சம்திங் தான் போகும். ட்ரேடு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த ட்ரேடு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணணும். அந்த ஸ்டேக்குள்ளே போங்க. ஸ்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா $1 மினிமம் டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ அதை 14 டேஸ்க்கு டெபாசிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் இங்கே ஸ்டேக் பண்ணக்கூடிய $1 நம்ம வித்ட்ராவல் செய்து கொள்ளலாம் 14 நாட்கள் கழித்து. கனெக்ட் வாலெட். இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா $1, நீங்கள் எவ்வளோ டாலர்னாலும் வைங்க, மினிமம் $1. அதுக்கு மேலே எவ்வளோ வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள். ஸோ 14 நாட்கள் சூஸ் பண்ணிக்காங்க லாக்கிங் பீரியட். ஆஃப்டர் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அந்த டாலரை. சரிங்களா? நம்ம இங்கே சைட்டுக்கு எடுத்து வர்றது USDT OP-BNB நெட்வொர்க்கில் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். 14 டேஸ் நான் லாக் பண்ணியிருக்கேன் ஒரே டாலர். ஸோ இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ஷன், அதை டெபாசிட் நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? டெபாசிட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு இந்த 2 டாஸ்க்குமே முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணோம், அதன் பிறகு ஸ்டேக் பண்ணியிருக்கோம். கீழே வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிக் ஆகிடுச்சு, 2 சப்மிட்டட் ஆகிடுச்சு. இந்த ஏர்ட்ராப் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. நிறைய ஃப்ரீ டெஸ்ட்நெட் வருது, மைனிங் வருது, எல்லாமே கிளியராக நம்ம சொல்லித்தரோம். அதே போல் மெயின் நெட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லா அப்டேட்டும் டெலகிராமில் தான் தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.